எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு gift பாக்ஸ் பார்க்கலாம். அதுக்காக அட்டை எடுத்திருக்கேன், நோட்டு புக் அட்டை எடுத்திருக்கேன். அது மேலே ஒட்டுறதுக்கான வேஸ்ட் துணி புடவை இருக்கு இல்லையா, அதோட மீதி கச்ச பார்ட்டோட மீதி துணி இருக்குது. அதை வச்சு நம்ம ஒரு gift பாக்ஸ், ரிட்டன் gift பாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ காட்டுறேன். இப்போ இதுக்குள்ள சிந்தனை மொழின்றது இதுலேயே ஒன்று இருக்குது பாருங்கள், நான் காமிச்சிருக்கேன். இதில் காமிக்கிற பாருங்கள், அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டு எடுக்கும்போது பார்த்தேன், அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் இருக்க இந்த சிந்தனை மொழி நான் சொல்கிறேன். வெற்றி என்பது எளிதல்ல, முயற்சி என்றும் தோற்பதில்லை. அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. வெற்றி என்பது எளிதல்ல, முயற்சி என்றும் தோற்பதில்லை. இந்த வரிகள் இந்த நோட்டு எடுக்கும்போது இதில் பார்த்தது தான் பிடிச்சிருந்தது, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதோட ஹைட்டு வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். நான் நார்மலாக சின்னதாக பாக்ஸ் பண்ணுறதுனால நான் ஒரு கை அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த கை அளவு உயரத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் அந்த அளவுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி செய்யறதா இருந்தாலும் செய்யலாம். இப்போ இதை வந்து பாக்ஸ் டைப்பில் நம்ம இதை பண்ணிக்கலாம். இது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னும் கூட கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பாக்ஸு இது மேலே தான் நம்ம துணி ஒட்டி நம்ம ஸ்டாப்லர் அடிக்க போகிறோம். ஸ்டாப்லர் அடித்தா இந்த ரவுண்ட் அப்படியே அழகாக இருக்கும். அதுக்காக நான் ஸ்டாப்லர் அடிச்சுக்கிறேன். அப்புறம் கம் போட்டு துணியை ஒட்டிட்டு நம்ம ஸ்டாப்லர் அடிச்சுக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டு பக்கமும் நம்ம துணி ஒட்டிடலாம். அப்போ தான் பார்க்க நல்லா நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும். இந்த லெவல் கரெக்டாக பார்த்துட்டு இந்த அளவுக்கு எது துணி வேணுமோ அதை வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ இது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டும் ஒட்டணும் இல்லையா, நம்ம இதை மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ இது வந்து இப்போ இந்த டிசைன் நல்லா இருக்குது, அதனால் இதை கீழ் பக்கம் வைக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணி வைக்கலாம். இப்போ வரும் இதை உள் பக்கம், நம்ம இதை உள் பக்கம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதை ஹைட்டு வச்சுட்டு இதை நம்ம உள் பக்கம் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அட்டை பாக்ஸில் அட்டைப்பெட்டி இது அட்டையில் நான் இந்த துணியை வந்து ஒட்டியிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் காயிட்டோம், நல்லா கம் போட்டு ஒட்டியிருக்கேன். காஞ்ச பிறகு இதுக்கு வந்து நம்ம இந்த பேஸ் செய்யலாம், அடிபாகம் செய்யலாம். அடிபாகத்துக்கு இந்த மாதிரி அட்டை பாக்ஸில் இந்த ரவுண்டை வந்து இப்படி வச்சுட்டு மெஷர் பண்ணிக்கிட்டேன். மெஷர் பண்ணி ரவுண்டு போட்டிருக்கேன். அந்த ரவுண்டை நம்ம கட் பண்ணி இது மேலே தர்மாக்கோல் ஒட்டி இந்த பேப்பரை இந்த இதுவை வந்து இதில் ஒட்டலாம். இந்த ரவுண்டை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். போட்டு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஹைட்டாகவே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஹைட்டு வேண்டாம், சின்னதாக வேணும்னா கூட சின்னதாக பண்ணிக்கலாம். இது மேலே வந்து நம்ம அடுத்த கிளாத் வந்து ஒட்டிக்கலாம். அது மாதிரி
இப்போ இது ஜாயிண்ட் தெரியாத இருக்கிறதுக்கு இந்த துணியை எடுத்து ஹைட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டிங்கன்னா இந்த இது தெரியாது, சரிங்களா? அது மாதிரி நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். ஒட்டிட்டோன்னா அந்த கண்டினியூ தெரியாது, அப்படியே இருக்கும், பார்க்கவும் நீட்டாக தெரியும். இதுக்கு இது மாதிரி வச்சு தச்சிருக்கேன், வச்சு ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா இது ரவுண்டு உள்ளே வைக்கும்போது அது உள்ளே க்ரிப்பாக பிடிச்சிக்கும். வேறு ஒன்றும் இல்லை, மேலே வந்து கைப்பிடிக்காக வச்சுருக்கேன், ஷோக்காக. இது மேலே நீங்கள் எதனா ஒன்று கிளிட்டர் ஓட்டுறதோ இல்லை இது ஓட்டுறதோ வச்சுக்கலாம், நிறைய இதுவாக இருக்கும். இதுவே நிறைய கிராண்டாக இருக்கிறதுனால நான் எதுவும் செய்யலை. நீங்கள் அது மாதிரி வேறு எதனா வேணும்னா கூட நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க. கமெண்ட் பண்ணுங்கப்பா ப்ளீஸ், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க இதுக்கு. தேங்க்யூ.